வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களுக்கு சேவைகளை மட்டும் வழங்காமல் தமிழ் மொழிக்கு சிறப்பையும் மாண்பையும் சேர்த்தவர்கள் கிறிஸ்தவர்கள். நாகர்கோவிலில் நடந்த ஐக்கிய கிறிஸ்தவ விழாவில் டிடிவி தினகரன் பெருமிதம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள். தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணைய உயர்மட்ட குழுவினர் இன்று ஆலோசனை. வீரியமிக்க கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல். பிரிட்டனில் இருந்து சென்னை வந்தவருக்கு கொரோனா தொற்று உறுதி என சுகாதாரத்துறை செயலர் தகவல். ஃபைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி புதிய வகை கொரோனா வைரஸையும் கட்டுப்படுத்தும். ஐரோப்பிய யூனியன் சுகாதாரத்துறை ஆராய்ச்சியாளர்கள் தகவல். அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு விழா. பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காணொலி வாயிலாக உரையாற்றுகிறார். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தல். இன்று வாக்கு எண்ணிக்கை. நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்த கோரிக்கை. அரியலூர் மாவட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்ட இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாகர்கோவிலில் கிறிஸ்தவ ஐக்கிய பேரவை சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். கிறிஸ்துமஸ் திருநாளையொட்டி கிறிஸ்தவ ஐக்கிய பேரவை சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கன்கார்டிகா உயர்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற ஐக்கிய கிறிஸ்துமஸ் விழாவில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அவருக்கு விழா மேடையில் எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கிறிஸ்துமஸ் சிறப்பு வழிபாடு நடத்தி கேக் வெட்டி விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். விழா மேடையில் வந்த சாண்டா கிளாஸ் குக்கர் சின்னத்தை கிறிஸ்துமஸ் பரிசாக டிடிவி தினகரனிடம் வழங்கினார். விழாவில் சிஎம்எம் மெட்ரோ பெலிட்டன் அருட்திரு டாக்டர் டி மரியராஜ், அருட்திரு ஒய் சுவிசேஷமுத்து, அருட்திரு டாக்டர் எஸ்பி ராஜா, அருட்திரு ஜே வின்சென்ட் ராபர்ட், அருட்திரு டாக்டர் டி சிசில்ராஜ், போதகர் என் ராப்சன் பிரின்ஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர்கள் திரு பழனியப்பன், திரு ரங்கசாமி, கழக பொருளாளர் திரு ஆர் மனோகரன், கழக தலைமை நிலைய செயலாளர்கள் திரு கே கே உமாதேவன், திரு சண்முகவேலு, கழக தேர்தல் பிரிவு செயலாளரும் தென்மண்டல பொறுப்பாளருமான திரு எஸ்பி மாணிக்கராஜா, திருநெல்வேலி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் பரமசிவ ஐயப்பன், கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பி செந்தில் முருகன், கிழக்கு மாவட்ட கழக இணைச் செயலாளர் திருமதி அம்மு ஆண்ட்ரோ, மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு டி ஜெங்கிங்ஸ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் விழாவில் பங்கேற்றனர். விழாவில் கொரோனா வைரஸால் உயிரிழந்த மக்களுக்கு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. தனக்காக பிரார்த்திக்கும் கிறிஸ்தவ உள்ளங்களை பெற்றிருப்பது தனக்கு கிடைத்த பாக்கியமாக கருதுவதாக திரு டிடிவி தினகரன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். நம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உயர்ந்த கொள்கை அரசியலிலே நடைமுறைப்படுத்தினார். கிறிஸ்துவம் என்பது மனித குலத்திற்கான சேவை என்று நீங்கள் சொல்வீர்களானால் அந்த சேவை புரிய யாருமே ஒரு கிறிஸ்துவன் தான் என்று அவர் சொன்னார். அதுபோல நமது இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் தன் தத்துவ பாடல்கள் மூலம் இயேசுநாதரின் பெயரையும் அவரின் போதனைகளையும் போற்றினார். புரட்சி தலைவர் அவர்கள் கவியரசு கண்ணதாசன் எழுதிய
இயேசு காவியம் என்னும் நூலின் முதல் பிரதியை மனமுவந்து பெற்றுக்கொண்டார். ஒன்றே குலம் என்று பாடுவோம் என்ற புரட்சி தலைவரின் பாடலில் அனைத்து மதங்களின் மேன்மைகளையும் போற்றினார். நம் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியிலே கிறிஸ்துவ மக்களுக்கு பல நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தியதோடு அவருக்கு பெரும் காவலராகவும் கிறிஸ்துவர்களுக்காக திகழ்ந்தார். இம்மாபெரும் தலைவர்கள் காட்டிய பாதையில் பயணிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலராக பணியாற்றும் எனக்காக ஜெபிக்கின்ற பல கிறிஸ்துவ உள்ளங்களை நான் பெற்றிருப்பது எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாகவே கருதுகிறேன். தமிழகத்தில் மத வழிபாட்டுக்கு எங்கு தடை ஏற்பட்டாலும் அதனை போக்கும் முயற்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் முதன்மையாக இருக்கும் என திரு டிடிவி தினகரன் உறுதிபட தெரிவித்தார். நமது இந்தியா மதச்சார்பின்மை கொள்கையை பின்பற்றும் ஒரு மகத்தான தேசம். பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு தட்பவெப்ப நிலைகள், பல்வேறு உணவு பழக்க வழக்கங்கள், பல்வேறு வழிபாட்டு முறைகள் என வேறுபட்டு நின்றாலும் வேற்றுமையில் ஒற்றுமை நாம் கடைபிடித்து வருகிறோம். அதனால்தான் இந்தியாவை ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கிறார்கள். எல்லோரையும் அரவணைப்பதில்தான் இந்திய நாட்டின் நமது நாட்டின் ஒற்றுமையே இன்றைக்கு வலிமை பெறுகிறது. ஒவ்வொரு மதத்தின் மேன்மையை போற்றுவதில்தான் சகோதர தேசம் ஏற்படுகிறது. எல்லா மதங்களின் பண்டிகைகளும் நம் அனைவரையும் இணைக்கின்ற பண்டிகைகளாகவே அமைய வேண்டும். நம் சகோதர நேசத்திற்கு எங்கே இடையூறு ஏற்பட்டாலும், குறிப்பாக சோதனையில் சோர்ந்து போனவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் வழங்கக்கூடிய நற்செய்தியை அறிவிப்பதற்கு எங்கு தடை ஏற்பட்டாலும் அந்த தடையை போக்குகின்ற முழு முயற்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முதன்மையாக வந்து நிற்கும். இந்திய திருநாட்டிலும் சரி, தமிழகத்திலும் அனைத்து மதத்தினரும் பரிபூரண சுதந்திரத்தோடும் பாதுகாப்போடும் அனைத்து உரிமைகளோடும் சகோதர தேசத்தோடும் வாழ வேண்டும் என்பதே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது கொள்கையாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. சிறுபான்மை மக்களுக்கு உற்ற உறவாகவும் அரணாகவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றைக்கும் திகழும் என்பதை தெரிவித்து, அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நற்போதனைகளை நாம் பின்பற்றுவோம், கடைபிடிப்போம் என கூறி எனது இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து, பிறக்கின்ற புத்தாண்டு நல்ல வளத்தையும் புது நம்பிக்கையும் புது உற்சாகத்தையும் வழங்கவும், நம் உழைப்பு நற்பலனை கொடுக்கின்ற சிறந்த ஆண்டாக அமையவும் எல்லாம் நல்ல இறைவனை வேண்டி மீண்டும் எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் எனது 2021 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்ற விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக தலைமை செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணைய உயர்மட்ட குழுவினர் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளனர். தமிழகத்திற்கு அடுத்த சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் ஆணைய பொதுச் செயலாளர் தலைமையில் தேர்தல் ஆணைய குழு சென்னை வந்துள்ளது. அரசியல் கட்சி பிரதிநிதிகளை நேற்று சந்தித்து இந்த குழுவினர் ஆலோசனை நடத்தினர். அப்போது தேர்தலை ஒரே கட்டமாக நடத்திட வேண்டும் என பல்வேறு கட்சிகளும் கோரிக்கை விடுத்தன. பின்னர் மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் தேர்தல் ஆணைய உயர்மட்ட குழுவினர் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து வருமான வரி மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளுடன் இன்று இக்குழுவினர் ஆலோசனை நடத்தவுள்ளனர். பின்னர் தலைமை செயலாளர், காவல்துறை இயக்குநர் உள்ளிட்ட தமிழக அரசின் உயர் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை நடத்தவுள்ளனர். இங்கிலாந்தில் மிகுந்த வீரியத்துடன் புதிய கொரோனா வைரஸ் பரவி வரும் நிலையில்
அங்கிருந்து சென்னை வந்தவர்களில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு மேலும் தொற்று பரவாமல் இருக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். லண்டனில் கொரோனா வைரஸ் அதிக வீரியத்துடன் பரவி வருகிறது. இதன் காரணமாக இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை லண்டனுக்கான விமான போக்குவரத்திற்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் இன்றும் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பேசிய அவர், பிரிட்டனில் இருந்து சென்னை வந்த பயணிகளில் ஒருவருக்கு உருமாற்றம் பெற்ற கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்படுவார் என்றும் தெரிவித்தார். தொற்றால் பாதிக்கப்பட்டவரின் சளி மாதிரி பூனே ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ராதாகிருஷ்ணன் கூறினார். தேவையற்ற பதட்டம் மக்கள் மத்தியில் வேண்டாங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறோம். இன்னொரு புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கி இங்கே டெல்லியிலேருந்து யூகேலேருந்து வரக்கூடிய அனைத்து ஃப்ளைட்டுகளும் நிறுத்தப்பட்டுள்ளது. யூகே விசிட் பண்ணி டெல்லி, பெங்களூர் அப்படி வந்தால் கூட நாங்கள் தயார் நிலையில் படுத்திருக்கோம். பெங்களூர் பார்டர்லேயும் செக் போஸ்ட்டை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி வேறு இடத்துலேருந்து வரந்தால் கூட பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலர் சாம்பிளையும் நம்ம ஜீனாமிக் அனாலிசிஸ்க்கு என்ஐவி புனே இந்த சாம்பிளில் நம்ம நினைத்துவிட வேண்டியதில்லை. ஏன்னா 10-11 வகையான சாம்பிள் பரவலாக இருக்கும்போது இந்த சாம்பிளா இல்லையாங்கிறது நம்மளோட என்ஐவி பூனேக்கு அனுப்பி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுவோம். அது வரைக்கும் ஐசோலேட் பண்ணி இதை இங்கே ஒழிக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகள். ஃபைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி புதிய வகை கொரோனா வைரஸையும் கட்டுப்படுத்தும் என ஐரோப்பிய யூனியனில் உள்ள சுகாதாரத்துறை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்தில் வீரியமிக்க புதிய வகை கொரோனா வைரஸ் மிகவும் வேகமாக பரவுவது ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதனால் அந்நாட்டில் பல பகுதிகளில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு உள்ளது. ஊரடங்கை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளன. அந்நாட்டுடனான விமான போக்குவரத்தை பல்வேறு நாடுகள் தடை செய்துள்ளது. இதற்கிடையே ஃபைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி அண்மையில் பிரிட்டன், அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. மார்டனா என பெயரிடப்பட்டுள்ள இந்த தடுப்பூசிக்கு அமெரிக்காவில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் V தடுப்பூசி ரஷ்யாவில் பயன்பாட்டில் உள்ளது. ஆனால் புதிய வகை கொரோனா வைரஸிடம் இந்த தடுப்பூசிகள் பயனளிக்காமல் போகலாம் என சர்ச்சை எழுந்துள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள தடுப்பூசிகளே தற்போதைய புதிய கொரோனா வைரஸையும் கட்டுப்படுத்தும் என ஐரோப்பிய யூனியனில் உள்ள சுகாதாரத்துறை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய வகை கொரோனா வைரஸையும் ஃபைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசி கட்டுப்படுத்தும் என ஜெர்மனி சுகாதாரத்துறை கூறியுள்ளது. அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காணொலி வாயிலாக இன்று உரையாற்றுகிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் உள்ள முஸ்லிம் பல்கலைக்கழகம் 100ஆண்டு பழமையானது. கடந்த 1875ஆம் ஆண்டில் முஸ்லிம் ஆங்கிலோ இந்தியன் கல்லூரியாக தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனம் பின்னர் 1920ஆம் ஆண்டில் அலிகார் பல்கலைக்கழகமாக உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் இன்று நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காலை 11 மணி அளவில் காணொலி வாயிலாக உரையாற்றவுள்ளார். மேலும் இந்த நிகழ்ச்சியின் போது ஒரு தபால் தலையையும் பிரதமர் வெளியிடுவார். பல்கலைக்கழகத்தின் வேந்தர் சையத்னா முஃபதல் சைபுதீன் மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொஹ்ரியால் நிஷாங்க் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து பங்கேற்கின்றனர். அமெரிக்க அரசின் லீஜியன் ஆஃப் மெரிட் என்ற உயரிய விருதை பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அதிபர் டிரம்ப் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராபர்ட் ஓப்ரைன் வெளியிட்ட அறிக்கையில், அமெரிக்கா இந்தியா இடையிலான உறவை உயர்த்தியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு லீஜியன் ஆஃப் மெரிட் என்ற உயரிய விருதை அதிபர் டிரம்ப் வழங்கியுள்ளார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விருதை பிரதமர் திரு மோடி சார்பில் அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரன்ஜித் சிங் சந்து பெற்றுக்கொண்டார் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விருது இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையிலும் சர்வதேச அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான பிரதமர் திரு மோடியின் கொள்கைகளை அங்கீகரிக்கும் வகையிலும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்த கோரி அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தை ஜனநாயக மாதர் சங்க அமைப்பினர் முற்றுகையிட்டனர். அனைத்து அத்தியாவசிய உணவுப் பொருட்களும் ரேஷன் கடைகளில் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்கொள்ள வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியலூர் அண்ணா சிலை அருகே அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் முற்றுகையிட முயன்றனர். இதனையடுத்து தடையை மீறி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட சென்ற அனைத்திந்திய மாதர் சங்கத்தைச் சேர்ந்த 28 பேரை போலீசார் கைது செய்தனர். மணிமுத்தாறு பிரதான கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி அப்பகுதி விவசாயிகள் நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு பிரதான கால்வாய் மூலம் கடந்த 5ஆம் தேதி முதல் வினாடிக்கு 445 கன அடி வீதம் 1 மற்றும் 4வது பகுதி பாசனத்திற்காக தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது அணையின் நீர்மட்டம் 105 அடியாக இருந்து வருகிறது. இந்நிலையில் பாசன குளங்களில் உள்ள தண்ணீர் குறைந்து வருவதால் மணிமுத்தாறு பிரதான கால்வாய் 2ஆம் பகுதியில் உள்ள நஞ்சை நிலப்பயிர்களில் உள்ள பிரதான கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடக் கோரி அப்பகுதி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். 2 வந்திருக்கோம். இப்போ நாங்கள் பயிர் செஞ்சுருக்கோம். எங்கள் இதில் தண்ணி திறக்கலன்னா எங்கள் இப்போ தற்சமயம் தண்ணியே கிடையாது. இது திறந்தால் தான் எங்களுக்கு பயிர் காப்பாற்ற முடியும். அதனால் எங்கள் திறக்க சொல்லி நாங்கள் மனு கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். அணையின் நீர் மட்டம் 110.70 என்று ஆனதனால் உபரி நீர் சுமார் 900 மில்லியன் கன அடி வரை உபரி நீர் உள்ளது. அந்த உபரி நீரை இந்த 2வது ரீச்சி பகுதி விவசாயிகள் தற்போது கிடைத்த மழைநீரை கொண்டு விவசாயம் தொடங்கிவிட்டனர். அந்த உபரி நீர் இருப்பதனால் அந்த உபரி நீரை கொண்டு பயிர் 1 மாத நிலையில் இப்போ வளர்ந்துள்ளது. அந்த தண்ணி மறுபடியும் மணிமுத்தாறிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் உபரி நீரை எங்கள் பகுதிக்கு தந்தால் இருக்கக்கூடிய பயிரை காப்பாற்ற முடியும். இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து உடனே தண்ணீர் தந்தால் இருக்கக்கூடிய பயிர்களை காப்பாற்றலாம். அதற்காக இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க வந்துள்ளோம். நிலப்பிரச்சினையில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மிரட்டுவதாக புகார் தெரிவித்து பாதிக்கப்பட்டவர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. திருச்சி மாவட்டம் மூங்கில்பட்டி என்கின்ற பகுதியில் பழனிசாமி என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அவர் தனக்கு சொந்தமான 6 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். அந்த நிலத்திற்கு அருகிலேயே அவரது உறவினர் நிலமும் உள்ள நிலையில் இருவருக்கும் நிலம் தொடர்பாக பிரச்சினை இருந்து வந்தது. இது தொடர்பாக பழனிசாமி முசிறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்நிலையில் பெரியபள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த திமுகவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் திரு கனகராஜ் தலைமையில் சிலர் பழனிசாமி நிலத்திற்கு செல்லும் வழியில் ஜேசிபி இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டியுள்ளனர். இதுகுறித்து கேட்டபோது பழனிசாமியையும் அவரது மனைவியையும் தகாத வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதனால் மன வருத்தம் அடைந்த பழனிசாமி குடும்பத்துடன் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்றார். அங்கிருந்தவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி காப்பாற்றினர். பெரியபள்ளிப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற பி கனகராஜ், மூங்கில்பட்டியில் இருக்க பழனிசாமி, வேலுசாமி, இளங்கோவன், லட்சுமி, குமரேசன், நல்லம்மாள் சார், இவங்கெல்லாம் சேர்ந்து எனக்கு எதிராக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க சார். நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முசிறி கோர்ட்டில் இந்த பாதை எனக்கும் தான் இருக்குது அப்படின்னு இது மாதிரி ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ட்டு நான் கேஸ் கொடுத்தேங்க சார். கேஸ் உள்ளே கொடுத்தது அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாளே நான் வாழை வெட்டி வெளியில் போகும்போது வண்டியை தேக்கிட்டு 2 மணி நேரம் ஓரியாண்டு வண்டி டிரைவர் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். அதுக்கப்புறம் பின்னாடியே பெரியபள்ளிப்பாளையம் பஞ்சாயத்து தலைவர் கனகராஜ் அவரோட சொந்த ஜேசிபி மூலியமாக பாதையை நெடுவுக்கும் வாணி வெட்டி போட்டாருங்க சார். வீட்டுக்கும் நிலத்துக்கும் போக முடியாத அளவுக்கு. அதுக்கப்புறம் நீ எங்கே வேணுமா போய் எதை வேணுமா பண்ண, உன்னால் என்ன பண்ண முடியுது நான் பார்க்குறேன் அப்படின்னு மிரட்டாருங்க சார். வீட்டில் இருக்கவங்ககிட்ட லேடிஸ்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாருங்க சார். இனி வரும் செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். பிரசாத் ஸ்டுடியோவுக்குள் இசையமைப்பாளர் இளையராஜாவை அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரசாத் ஸ்டுடியோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து இளையராஜாவையும் இருதரப்பு வழக்கறிஞர்களையும் அனுமதிக்கலாம் என தெரிவித்த நீதிபதி இது தொடர்பாக பிரசாத் ஸ்டுடியோ உரிமையாளர்கள் இன்று தங்கள் கருத்தை தெரிவிக்க உத்தரவிட்டார்.
சபரிமலை திருவாபரண பெட்டி ஊர்வலத்தில் 100 பேர் மட்டும் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேட்டியளித்த தேவசம் போர்டு தலைவர் திரு வாசு, திருவாபரண பெட்டி ஊர்வலம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி பந்தளம் அரண்மனையில் இருந்து புறப்படும் என்றும், ஊர்வலத்தில் பங்கேற்பவர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போலீசார் உள்ளிட்ட அனைவரும் கொரோனா சான்றிதழ் கட்டாயமாக எடுத்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். திருவாபரண பெட்டியை தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். மூலப்பொருட்களின் விலை உயர்வு காரணமாக புத்தாண்டில் வாகன உற்பத்தியாளர்கள் விலையை உயர்த்த திட்டமிட்டுள்ளனர். உற்பத்தி செலவினம் அதிகரித்து விட்டதால் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் வாகன விலை உயரும் என மாருதி சுசுகி, ஹீரோ, மஹிந்திரா ஆகியன தெரிவித்துள்ளன. தீபாவளி நேரத்தில் வாடிக்கையாளர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வாகன நிறுவனங்கள் விலையில் தள்ளுபடியை அறிவிக்கவில்லை. அதனால் விற்பனையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரிக்கவில்லை. இந்நிலையில் இந்த விலை உயர்வால் வாகன விற்பனை மேலும் சரியும் என கூறப்படுகிறது. இந்தியா, வியட்நாம் இடையே 7 புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. இரு நாட்டு பிரதமர்களும் காணொலி மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே அறிவியல் ஆய்வு, புதுப்பிக்க வல்ல எரிசக்தி, பெட்ரோல் கெமிக்கல், பாதுகாப்பு, புற்றுநோய் சிகிச்சை உள்ளிட்ட 7 துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா, வியட்நாம் இடையிலான உறவை வலுப்படுத்த தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சியுடன் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியை இணைக்க உள்ளதாக வெளியான தகவலை அக்கட்சித் தலைவரும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சருமான திரு குமாரசாமி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். இது தொடர்பாக பெங்களூருவில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், பாஜகவுடன் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியை இணைக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும், 2023 சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று மதச்சார்பற்ற ஜனதா தளத்தை ஆட்சிக் கட்டிலில் அமர வைப்பதே தனது இலக்கு என்றும், 2023ஆம் ஆண்டு தனது உண்மையான அரசியல் வெளிப்படும் என்றும் குறிப்பிட்டார். மேற்கு வங்க மாநில வளர்ச்சி பற்றி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறுவது அனைத்தும் பொய் என அம்மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மேற்கு வங்கத்தில் தொழில் வளர்ச்சி இல்லை என அமித்ஷா கூறியது அனைத்தும் பொய். சிறு மற்றும் குறு தொழில்களில் நாட்டில் மேற்கு வங்கம்தான் முதல் இடத்தில் உள்ளது. பாஜக ஒரு ஏமாற்று கட்சி. அரசியலுக்காக, பதவிக்காக அந்த கட்சியினர் எதையும் செய்வர் என்று குற்றம் சாட்டினார். விவசாயிகள் போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்ததால் தனக்கு பாலியல் பலாத்கார மிரட்டல்கள் வருவதாக பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை எதிர்த்து டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகள் போராட்டத்தை அண்மையில் இவர் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் சமூக வலைதளங்களில் தனக்கு பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை மிரட்டல்கள் வருவதாக நடிகை கங்கனா ரணாவத் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பைடனுக்கு ஃபைசர் நிறுவனத்தின் கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸ் செலுத்தப்பட்டது. டெலாவேர் மாகாணத்தில் நியூயார்க் நகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஜோ பைடனுக்கு இந்த தடுப்பு மருந்து போடப்பட்டது. இதனையடுத்து கொண்ட பிறகு மருந்து கிடைக்கும் போது அதனை எடுத்துக் கொள்ளுங்கள் என தனது நாட்டு மக்களை அவர் வலியுறுத்தியுள்ளார். சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள்களான சனியும் வியாழனும் மிக அருகில் காட்சி தரும் வானியல் அதிசயத்தை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். 397 ஆண்டுகளுக்கு பிறகு சூரிய குடும்பத்தின் இரு பெரும் கோள்களான வியாழனும் சனியும் மிக நெருக்கமாக வந்தன. சனியும் வியாழனும் மிகப்பெரிய கோள்கள் என்பதால் இவை இரண்டும் நெருக்கமாக தெரிந்த நிகழ்வு கிரேட் கன்ஜங்ஷன் என அழைக்கப்படுகிறது. மதுரை மாவட்ட வான் பகுதியில் தென்மேற்கு திசையில் வியாழன், சனி ஆகிய 2 கோள்களும் அருகருகே நிற்பது போன்ற காட்சி தென்பட்டது. மதுரை கோரிப்பாளையம், காளவாசல், தத்தநேரி மேம்பாலங்களிலும், தெப்பக்குளம், கே நகர் ஆகிய பகுதிகளிலும் தொலைநோக்கிகள் மூலமாக ஆராய்ச்சியாளர்கள் முன்னிலையில் மாணவர்கள், பொதுமக்கள் ஆகியோர் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். பொதுமக்கள் மாடிகளில் நின்றபடியும் வெறும் கண்களாலும் பார்வையிட்டனர்.
ஒரு கோள் பளிச்செனவும் மற்றொரு கோள் ஒளி அளவு குறைந்தும் அருகருகே தென்பட்டது. அதே சமயம் தலைநகர் சென்னையில் மேகங்கள் அதிகமாக இருந்ததால் இந்த அரிய நிகழ்வை காண முடியவில்லை என பொதுமக்கள் வருத்தம் தெரிவித்தனர். இதுபோன்ற அரிய நிகழ்வுகளை காண தமிழக அரசு சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். எவ்ரி 20 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து சேட்டனும் ஜூபிட்டரும் வந்து கிராஸ் ஆகும். அது வந்து கிராஸ் ஆகிறது வந்து எவ்ரி ஒன்ஸ் இன் 20 இயர்ஸ் நடக்கும். அது வந்து நார்மல் இஷ்யூ. பட் எவ்வளோ க்ளோஸாக வர்றது வந்து இது வந்து ஒன்ஸ் இன் 800 இயர்ஸ் தான் வந்து வருது. இது ஜஸ்ட் ஒரு 3 to 5 டிகிரிஸ்க்குள்ளே வந்து க்ளோஸாக வருது ரெண்டுமே. இது வந்து கன்ஜெஷன் வந்து கிராண்ட் கன்ஜெஷன் சொல்கிறாங்க. இது ஒன்ஸ் இன் 800 இயர்ஸ் தான் நடக்கும். இது ரொம்ப வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர் திங். ஸோ இந்த பேண்டமிக்னால அது பிர்லா பிளானிட்டோரியமில் பண்ணலன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஸ்பெஷல் கேஸில் அவங்க பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தால் கொஞ்சம் எந்தூசியாஸ்டமாக இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் பெனிஃபிட் ஆகிருக்கும் இது. ஏன்னா நானே பசங்களை கூப்பிட்டு வந்தேன் இங்கே. சரி பார்க்கலாம், அட்லீஸ்ட் அங்கே இல்லைன்னா இங்கே பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். நேக்கட் ஐக்கு விசிபிள் இருக்குதுன்னு சொன்னதுனால தான் வந்தோம் இங்கே. பட் நம்ம லக்கு கொடுத்து வைக்கல, பார்க்க முடியல. வியாழனும் அப்புறம் இந்த சனியும் வந்து ஒரே நேர்கோட்டில் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, காமிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கலான்னு தான் வந்தோம் அந்த பீச்சுக்கு. ஈவினிங் 5:45லேருந்து வெயிட் பண்ணுறோம், வரும்னா நான் பார்க்கவே முடியல. ஏன்னா ஃபுல்லாக மேகமூட்டமாகவே இருந்திருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எங்களால் பார்க்க முடியல. இதுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி இந்த டெலஸ்கோப் மூலிமா ஏதாவது பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ஜனங்க கூடுற இடத்துல நாங்களும் கொஞ்சம் ஈஸியாக பார்த்துருந்துருக்க முடியும். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இப்படி ஏதாவது சான்ஸ் இருந்தது, இப்படி ஏதாவது வர்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க ஏதாவது இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிள்ளை குட்டிங்களோட சேர்ந்து வந்தோம் பார்க்கலான்னு, பட் பார்க்க முடியல. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.